பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 10 கட்டளை ஆண்டவர் கொடுத்ததுல 9வது பிரதான கட்டளை பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பாருங்க, இயேசு கிறிஸ்துவ வந்து யூதாஸ் காட்டி கொடுத்தான். குற்றமில்லாத ரத்தம், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி யூதாஸுக்கு சமாதானம் இருக்காது. பிற்பாடு ஓடுவான், போய் ஒரு இடத்துல தூக்கு போட்டு செத்துருவான். குற்றமில்லாதவனை காணிச்சு கொடுத்தா சமாதானம் இருக்காது. குற்றமில்லாதவனை காணிச்சு கொடுத்தா அப்படின்னா பிரச்சனை, போராட்டங்கள். ஏன்னா குற்றமில்லாத ரத்தம் அது. அவங்க ஆண்டுடைய சமூகத்தில் அழுவாங்க, ஐயோ நான் அந்த தவறு செய்யலையே, என்னை ஏன் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க. ஆண்டவர் எல்லாத்துக்கும் பொதுவான கடவுள். அது வந்து மதத்துல இல்லை, அவங்க கிறிஸ்டியனு முஸ்லீமு ஹிந்து அந்த மாதிரி கிடையாது. ஆண்டவர் எல்லாத்துக்கும் பொதுவான கடவுளா இருக்கிறார். அப்போ பாருங்க, குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம் வாங்கும் பொழுது அது பெரிய பிரச்சனையாக மாறும், அது பெரிய போராட்டமாக மாறும். பின்னர் 2வது ஆண்டவர் ஆண்டுடைய சமூகத்துல வந்து அதை முறையிடும் போது ஆண்டவர் அதை மன்னிக்கிறார். ஆனா அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டுடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது.